உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. இன்று நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் 9:23-24 என்ற வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடே சொன்னான். எதற்காக அவன் இயேசுவை தேடி வந்தான்? என்ன சொன்னான்? விளக்கத்தை லூக்கா 9:38-39 வசனங்களில் வாசிக்க கேட்போமா? அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை பிரகாட்சி தர வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைதள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு ஆவி என் மகனை பிடிக்கிறது, அது அவனை கசக்குகிறது. அதன் பின்பும் அவனை விட்டு அது நீங்குவது கடினமாயிருக்கிறது. எனக்கு உதவி செய்யும். கண்ணீரோடே வேண்டிக் கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்றாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். கண்ணீரோடே வேண்டிக் கொண்டார். என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்மை ஒடுக்குகிறவன் ஒருவன் இந்த உலகில் உண்டு. பல விதங்களில் அவன் வந்து நம்மை ஒடுக்குகிறான். பிரசங்கி 4:1 பாருங்கள். அது இவ்வாறு சொல்லுகிறது. பிரசங்கி 4:1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ, ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலன் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவருடைய கண்ணீரை நான் கண்டேன். இந்த ஏழை தகப்பனையும் கூட ஒரு பொல்லாத ஆவியை ஒடுக்கியது, வாட்டி வதைத்தது. அவன் கண்களுக்கு எதிரே அவனுடைய மகனை கசக்கியது. அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், தேவாதி தேவன் 1 யோவான் 4:8, 4:16 இவைகள் கூறுகின்றன, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள ஒரு இறைவன். அவர் எப்படி இருக்கிறாரா? ஏசாயா 16:9 பாருங்கள். நீங்களும் நானும் ஒடுக்கப்படும் பொழுது, கசக்கப்படும் பொழுது நமக்காக அவர் புலம்பி அழுகிறார். ஐயோ, என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகள் இப்படி கசக்கப்படுகிறாள் என்று அவள் மனம் கசந்து அழுகிறார். அன்பு. வேதம் சொல்கிறது, உன்னத பாட்டு 8:6, நேசம் பாதாளத்தை போல் வலியது. ஒரு பக்கம் பாதாளம், ஒரு பக்கம் ஒடுக்குகிறவன், மற்றொரு பக்கம் அதே அன்போடு பாசத்தோடு கரிசனையோடு அழும் ஒரு தேவன் உண்டு. என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, யாத்திராகம் 3:9, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் பார்வோனால் ஒடுக்கப்பட்ட பொழுது தேவன் மனம் கலங்கினார். அவருடைய அலறுதலை அவர் கேட்டார். பூமியில் இறங்கினார் அவளை விடுவிப்பதற்காக. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? மோசே என்ற ஒரு தீர்க்கனை தெரிந்து கொண்டு அவனிடம் என்ன சொன்னார்? யாத்திராகம் 3:9 வாசிக்க கேட்போமா? இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை நான் கண்டேன். எனவே நான் இப்பொழுது இறங்கி வந்தேன். எப்படியாவது அவர்களை நான் ரட்சிக்கவும். மோசே, வா, உன்னை கொண்டு அவளை விடுதலை செய்வேன். பார்,
தேனும் ஓடுகிற நல்ல தேசத்திற்கு அவரை நான் கொண்டு போவேன் என்று சொன்னார். இரக்கம், தயவு, மனதுருக்கம், மிகப்பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்தார். அந்த மக்களை அவர் பரவசப்படுத்தினார். என் அன்பிற்குரியவர்களே, யாத்திராகம் 1:5 பாருங்கள், அவள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகி இருந்தார்களா. உபாகமம் 10:22 சொல்கிறது, 70 பேராய் எகிப்து நாட்டிற்கு போயிருந்த அவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பருகி பெருகினார்களாம். எனவே அந்த அரசன் எரிச்சல் மூண்டு அவளை வெகுவாக நெருக்கினான். எவ்வளவுக்கு அதிகமாய் நெருக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாக பருகி பெருகினார்கள். ஒடுக்க 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 அவருடைய கூக்குரல் பரலோகம் செல்ல செல்ல தேவனுடைய உள்ளம் உருகியது. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினார். இறங்கி வந்தார். 10 விதமான வாதைகளை செய்தார். அடையாளங்களை, அற்புதங்களை செய்தார். தன் மக்களை விடுதலை செய்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு விசை கொழும்புக்கு சென்றிருந்தேன். ஸ்ரீலங்காவில் உள்ள கொழும்பு நகருக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே பல காட்சிகளை நான் பார்த்த பொழுது ஒரு பெரிய கிணறு போல ஒரு 20 அடி இப்படி இருக்கும். அதில் ஒரு கரடி படுத்திருந்தது. அதன் அருகே ஒரு குட்டி படுத்திருந்தது. வெளியே போர்டு ஒன்று போடப்பட்டிருக்கிறது, இந்த கரடியை கோபப்படுத்தாதிருங்கள், கற்களை எறியாதிருங்கள் என்றெல்லாம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், எதற்கு விசேஷமாக இந்த இடத்தில் மாத்திரம் இப்படி எழுதி போட்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போனவர் சொன்னார், பிரதர், கொஞ்ச நாளைக்கு முன்ன சில பொடியர்கள் கற்களை கொண்டு போய் அந்த குட்டியின் மீது எறிந்தார்கள். குட்டி இப்படி அப்படி ஓடிக்கொண்டே இருந்தது. தாய் கரடிக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அது என்று பார்த்து உரிமிக்கொண்டே இருந்தது. இவர்கள் யோசித்தார்கள், அது ஒன்றும் செய்யாது என்று. எவ்வளவோ அது கூச்சல் போட்டு பார்த்தது. இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் இது 20 அடி தாண்டி மேலே வர முடியாது என்று. ஆனால் அதனுடைய கோபம் உச்சஸ்தாயி எட்டியது. திடீரென்று தன்னுடைய சொந்த குழந்தை அந்த குட்டி கரடியின் மீது ஒரு காலை வைத்தது. ஒரே தாவு தாவி மேலே வந்தது. அவர்களை ஓட ஓட விரட்டி அத்தனை பேரையும் கிழித்து எறிந்தது. கோபம் தணிந்தது. மறுபடியும் போய் அந்த கிணற்றுக்குள் குதித்து தன்னுடைய குட்டியோடு படுத்து கொண்டது. இதனால் தான் இந்த இடத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று என் நண்பர் சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, தேவாதி தேவனும் அப்படித்தான். அவர் ஒரு சமயம் வரை அழுது கொண்டே இருப்பார். அதன் பிறகு இறங்குவார். அவர் இறங்கினார். அந்த மக்களை விடுதலை செய்தார். அற்புதங்கள் மேல் அற்புதங்களை செய்து ஒடுக்குகிறவனுடைய கையில் இருந்து அவர்களை விடுவித்தார். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை பாடுவோமா? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ, இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அழிக்கவில்லையோ, இப்போதிவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ, இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ, காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார், காத்திடுவார், காத்திடுவார். நான் அழுவேன் என்று சொல்கிறார். ஆனால் என்றும் அழுது கொண்டே இருக்க மாட்டார்.
நம்மை ஒடுக்குகிறவனை சமாளிக்க அவர் இறங்குவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வேறொரு காரியத்தை பாருங்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் சற்று தியானிப்போம். நான் சொன்னது போல பொல்லாத பிசாசு ஒரே ஒரு அசுத்தாவி இந்த சிறுவனை வாட்டி வதைத்தது. அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய். அவன் யாரிடம் அப்படி பேசினான்? தேவாதி தேவனிடம் பேசினான். என் அன்பிற்குரியவர்களே, நாம் யாரிடம் எந்த உதவி கேட்க போனாலும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு இந்த உதவியை செய்வாரா என்று கேட்டுக்கொண்டு தான் போகிறோம். எல்லாரிடம் போய் ஐயா எனக்கு இந்த உதவி செய்யுங்க, என் மகனுக்கு வேலை கொடுங்க, என் பிள்ளை இந்த ஆஸ்பத்திரியை சேர்த்துக்கொள்ளுங்க, இந்த பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கொள்ளுங்க என்று நாம் கேட்போமா? கேட்க மாட்டோம். யாரிடம் இந்த விண்ணப்பத்தை கேட்கிறோம் என்பதை நாம் முதலாவது சிந்திப்போம். இந்த இயேசு யார் என்பதையும் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். யாரோ ஒருவர் எங்கேயோ இருந்து வந்தார் என்று அல்ல. என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 3:16 தேவ பக்தியின் ரகசியமானது எல்லாராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். என்ன ரகசியம் அது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், காணக்கூடியவராக வெளிப்பட்டார். ஏசாயா 66:1 சொல்கிறது. அப்போஸ்தலர் 7:49 சொல்கிறது. தேவன் தன் உருவத்தை பற்றி பேசும் பொழுது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்வதாக சொல்கிறது. எரேமியா 23:24 சொல்கிறது. அண்ட சராசரங்களை நான் நிரப்புகிறேன், யாவனாகிலும் நான் காணக்கூடாதபடிக்கு ஒழித்து கொள்ளக்கூடுமோ என்று கேட்கிறார். அத்தனை பெரியவர். 1 தீமோத்தேயு 6:15-16 சொல்கிறது. அவர் அதரிசனமானவர், காணக்கூடாதவர். அதே சமயத்தில் அங்கும் இங்கும் பக்தர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 1-3 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். வானம் எட்டும் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று ஏசாயா சொன்னார். இன்னும் எசேக்கியேல் 1:26 பாருங்கள், 10:1 பாருங்கள். ஐயோ, நான் அவர் நோக்கி பார்த்தேன், அக்கினி ஜுவாலை போல காணப்பட்டார் என்று அவன் சொல்லுகிறான். இன்னும் தானியேல் 7:9 பாருங்கள். அக்கினி ஜுவாலையாக சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்திருந்தார். அக்னி மயமான நதி ஒன்று அவருக்கு முன்பதாக ஓடிக்கொண்டிருந்தது. கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் மற்றவர்களும் அவரை சேவித்தார்கள் என்று அவன் விவரித்து சொல்கிறார். இன்னும் வெளிப்படுத்தும் விசேஷம் 4:3 பாருங்கள். தேவாதி தேவனுடைய அந்த சுய ரூபத்தை காண்பிக்கிறார். அவருடைய அழகு அவனுடைய உள்ளத்தை பரவசப்படுத்துகிறது. யோவான் வியந்து சொல்கிறான், ஐயோ, அந்த அழகை நான் எப்படி விவரிப்பேன்? பார்ப்பதற்கு அவர் பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பாயிருந்தார். ஐயோ, அந்த அழகை விவரிக்கவே முடியாது என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 115:3 சொல்கிறது, நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவரை எல்லாம் செய்கிறார், ஆனால் அழகில் சிறந்தவர். உன்னத பாட்டு 5:16 சொல்கிறது, ஐயோ, அவருடைய அழகு ஒப்பற்றது, பழுதற்ற ஒரு அழகு. அந்த அழகை விவரிக்கவே முடியாது. இது அவருடைய தோற்றம், அவருடைய குணமோ அன்பு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் பக்தனாகி ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பொழுது எல்ஷதாய் என்ற பெயரில் தரிசனமாகிறார். எல்ஷதாய் என்பதற்கு ஒரு பக்கம் பராக்கிரமம் நிறைந்தவர். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கும் பராக்கிரமம் படைத்தவர். மற்றொரு பக்கம் ஏசாயா 49:15 சொல்லுகிறது போல, ஸ்திரியானவள் தன் பெற்ற பாலகனுக்கு இறங்காமல் தான் பெற்ற பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்குப்படி பால் கொடுக்கும் ஒரு தாயின் மார்பை போன்ற மார்பையுடையவர். ஒரு பக்கம் மகா பெரிய பராக்கிரமம், மற்றொரு பக்கம் இணையற்ற ஒரு அன்பு, தாயின் அன்பு.
இந்த இரண்டையும் பெற்றவர் தான் தேவாதி தேவன். இவர் என்ன செய்தார்? மனுமக்களை நேசித்தார், மனுமக்கள் மீது அன்பு கொண்டார், அவர்களை தம்மை போல சிருஷ்டித்தார் என்று ஆதியாகமம் 1:27-28 கூறுகின்றது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவனை பூரண அறிவுடன் படைத்தார். எபேசியர் 4:24 பாருங்கள். அவருடைய ஒப்பற்ற பரிசுத்தம், ஒப்பற்ற நீதி, இதை மனிதனுக்கு கொடுத்து தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். வெறும் தோற்றத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் தன்னை போல பரிசுத்தத்திலும் அறிவிலும் நீதியிலும் சிறந்தவனாக விளங்கினார். இதை கண்ட பொல்லாத பிசாசுக்கு ஒரே கோபம், ஒடுக்குகிறவனுக்கு ஒரே கோபம். யார் இந்த பிசாசு? ஏசாயா 12:17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 28:12-19 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். தேவனுடைய சிங்காசனத்தை தன் செட்டைகளை விரித்து காப்பாற்றி கொண்டிருந்த, அலங்கரித்து கொண்டிருந்த கேருபுகளில் ஒருவன் இந்த பிசாசு. வேதம் சொல்கிறது, அவன் தன்னுடைய பெருமை நிமித்தம் விழுந்தார். தேவன் 2 பேதுரு 2:4 சொல்கிறது போல அவனை அந்தகார சங்கிலியினால் கட்டினார். யூதா 6 சொல்லுகிறது போல அந்தகார சங்கிலியினால் கட்டி, நித்திய சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறார் நியாய தீர்ப்பிற்கென்று. இன்னும் மத்தேயு 25:41 சொல்கிறது, அவனையும் அவனோடு கூட விழுந்த தூதர்களையும் அழிப்பதற்கென நித்திய அக்கினி கொண்ட குண்டம் ஒன்று நரகத்தில் எரிந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னைப் போல, தேவனைப் போல உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் இருந்த இடத்தை எடுத்துக்கொண்டதை நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரே எரிச்சல். எனவே 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது போல யாரை எப்படி விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். ஆகவே தான் நாம் இடுக்கணுக்கு அகப்படுகிறோம். அவனே நம்மை ஒடுக்குகிறான், ஒடுக்குதலுக்கு நாம் ஆளாகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பர் ஒருவர் ஒரு காரியத்தை சொன்னார். அவருக்கு மிகவும் அறிமுகமான ஒருவர் ஒரு திருமணம் செய்தார். ஆனால் அந்த பெண்ணுக்கு இனி குழந்தையே பிறக்காது என்ற ஒரு சூழ்நிலையில் தவித்தார். அடிக்கடி வலிப்பு நோயினால் வாடிய அந்த பெண் ஒரு நாளும் கர்ப்பமுற்ற ஒரு குழந்தையை பெற முடியாது என்று வைத்தியர் சொன்னார். எனவே அவளுடைய விருப்பத்தின்படி வேறொரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார். அழகிய ஒரு ஆண் குழந்தை அந்த பெண்ணுக்கு பிறந்தது. ஒரு நாள் யாரும் இல்லாத வேளையில் அந்த மூத்த மனைவி எழுந்தாள். அப்பொழுதுதான் பிரசவித்ததினால் மிகவும் பலவீனமாயிருந்த அந்த இளம் பெண்ணின் மீது ஏறி நன்றாய் நெஞ்சிலே குதித்தாள். குதி என்று குதித்தாள். அவள் அலறினாள். அவ்வளவுதான் அவளால் செய்ய முடியும். அலறுவதை தவிர வேறு ஒன்றும் அவளால் செய்ய முடியவில்லை. அடுத்து அந்த சிறு குழந்தையின் மீது, சில நாட்களே ஆயிருந்த குழந்தையின் மீது ஏறி குதித்தாள். அந்த குழந்தை அப்படியே துவையலை போல மாறிவிட்டது. இந்த சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் ஓடி வந்தார்கள். நடந்ததை பார்த்து கண்ணீர் வடித்தார்கள். அவளை கைது செய்தார்கள். ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டபொழுது அவள் சொன்னாள், அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையின் கணவன் கொஞ்சும் பொழுது, வருகிறவர்கள் எல்லாரும் அந்த குழந்தையை கொஞ்சும் பொழுது, அந்த குழந்தையின் தாயாகிய எனக்கு சக்கரத்தையாக வந்திருக்கிற அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது பொறாமை என் உள்ளத்தில் எழுந்தது. என்னையும் அடக்க முடியாமல் கொன்றேன். இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது என்று சொன்னார். பிசாசும் அப்படித்தான். ஏன் பிசாசு எங்களை தொடுகிறான், எங்கள் குடும்பத்தை தொடுகிறான் என்று பல முறையும் நாம் அங்கலாய்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பிசாசனுடைய கோபம், எரிச்சல் ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் பொழுதும், அவனுக்கு தேவ சாயல் கற்பிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுதும் அவன் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. எனவே தேவனும் அதை பார்த்து கொண்டு இருந்தார். அவர் மனிதனாக இறங்கி வந்தார். மனிதனாக அவர் இறங்கி வந்த பொழுது 2 நோக்கத்திற்காக நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்னார். ஏசாயா 61:2 பாருங்கள். துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய நான் இறங்கி போகட்டும். துயரப்பட்ட அனைவருக்கும் நான் ஆறுதல் செய்ய வேண்டும்.
அது மட்டுமல்ல, ஏசாயா 25:8 சொல்கிறது, எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்க நான் போகட்டும். ஐயோ, என் பிள்ளைகள் ஒடுக்குதலினால் தவிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள், நான் போய் உதவி செய்ய வேண்டும். அப்படித்தான் அவர் இறங்கி வந்தார். இந்த வேத வசனங்களை கேட்போமா? ஏசாயா 25:8, 9 இவைகளை வாசிக்க கேள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து தண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இவருக்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து போடுவார். அவர் செய்தாரா? பூமியில் அவர் இறங்கி வந்தார். என் அன்பிற்குரியவர்களே, இந்த தகப்பன் அழுதது போல அழுத பலரை கண்ணோக்கி பார்த்து அவனிடம் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானதாக. அவன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளையை அந்த பிசாசு வந்து கசக்கும் பொழுது என்னால் அதை தாங்க முடியவில்லை, எனக்கு அதை தாங்க முடியவில்லை. ஒரு சமயம் என் நண்பர் ஒருவர் சொன்னார், அவர் வீட்டில் வேலை பார்த்த குர்கா ஒருவனை அவர் கடிந்து கொண்டதினால் அவன் கோபம் கொண்டார். கத்தியை எடுத்து வந்து அவருடைய ஒரே மகனுடைய கண்ணை பிடுங்கி எடுத்தார். அவர் சொன்னார், என்னால் தாங்க முடியவில்லை, என் பிள்ளை கண்ணை எடுத்துட்டானே பிரதர், எனக்கு சக்தி இருந்தால் என் கண்ணை பிடுங்கி நானே வைத்திருப்பேன், என் கண்ணெதிரே இப்படி பண்ணிட்டானே பிரதர், என்னால் சகிக்க முடியவில்லை, புலம்பி அழுதார். தேவனம் அப்படித்தான் புலம்பி அழுதார். சரி, நானே போகட்டும் என்று சொன்னார். அவரே இறங்கி வந்தார். ஒவ்வொரு முகத்தில் உள்ள ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைக்க. ஹல்லேலூயா! ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு பெண்ணுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைப்பதற்காகவே தேவன் இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகில் வாழ்ந்த பொழுது எங்கெல்லாம் மக்கள் கண்ணீர் சிந்தினார்களோ அங்கெல்லாம் மனம் உருகினார். இவன் கண்ணீர் வடித்தான். அடுத்தபடியாக அந்த பிசாசை கடிந்து கொண்டார். பொல்லாத பிசாசு, இனி அவனுக்குள் நீ போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அவ்வளவுதான். மத்தேயு 8:16 சொல்கிறது, தம்முடைய வார்த்தையில் உள்ள அதிகாரத்தினால் அவர் பிசாசுகளை துரத்தினார். அவைகள் பறந்தன, ஓடி மறைந்தன. அன்பு அன்பு ஒடுக்குகிறவனுடைய கையில் இருந்து மக்களை விடுவிக்க அவர் இறங்கி வந்தார். இன்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்? என் அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 12:10 வசனத்தை பாருங்கள். தேவன் தமது ஜனங்களுக்கு, உங்களையும் என்னை போன்ற ஏழை மக்களுக்கு தம்முடைய ஆவியின் வரங்களை கொடுக்கிறார். அதில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை பகுத்தறியும் வரம். பலவித ஆவிகள் பூமியில் உண்டு. 1 பரிசுத்த ஆவியானவர், யோவான் 14:16-17. அடுத்தது அசுத்த ஆவிகள், மார்க்கு 1:39. இயேசு தேவாலயங்கள் தோறும் வேத வசனத்தை பிரசங்கித்து ஆவிகளை, அசுத்தாவிகளை துரத்தி கொண்டிருந்தார். 3வது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இதை குறித்து நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் விவரமாக வாசிக்கலாம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை விசுவாசிக்காத, அறிக்கையிடாத ஆவிதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்படி பல ஆவிகள். ஆனால் தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் வரும் பொழுது, இந்த வரம், குறிப்பிட்ட வரம் கிரியை செய்யும் பொழுது, ஒரு மனிதனுக்குள் இருக்கும் ஆவிகள், குடும்பத்தை பிடிக்கும் ஆவிகள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவைகள் உங்களை கண்டு நடுங்கும். நீங்கள் அவைகளை கண்டு நடுங்குவதில்லை, அவைகள் உங்களை கண்டு நடுங்கும். ஐயோ, இந்த பெண்ணா, இவளுக்குள் இந்த வரம் இருக்குது, என்னை கண்டுபிடித்து விடுவாள் என்று சொல்லி ஓடி மறையும். நீங்கள் கூச்சல் இடாமலே அவைகள் ஓடி மறையும். மார்க்கு 16:17 தேவகுமாரன் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். இனி அவன் உங்களை துரத்துவதல்ல, அவன் உங்களை ஒடுக்குவதல்ல, நீங்கள் அவனை ஒடுக்குவீர்கள்.
என் பெயரை சொல்லுங்கள், ஓட்டமாய் ஓடி மறைவான் என்று சொன்னார். எத்தனை ஆச்சரியம்! என் அன்பிற்குரியவர்களே, இயேசு யார்? இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட அன்பு நிறைந்த ஒப்பற்ற ஒரே தேவன். அவர் இறங்கி வந்தார் தன்னை வெளிப்படுத்த. இயேசுவை காணும் பொழுது காணக்கூடாத இறைவனை காண்கிறோம். ஓய், இப்படித்தான் அவர் இருப்பாரா என்று அறிந்து கொள்கிறோம். யோவான் 14:9 அப்படி சொல்கிறது. யோவான் 12:45 அப்படி சொல்கிறது. யோவான் 10:30 அப்படி சொல்கிறது. அவரை காணும் பொழுது காணக்கூடாத இறைவனை காண்கிறோம். அவருடைய குணத்தை நாம் காண்கிறோம். உள்ளம் பரவசம் அடைகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஒடுக்கின இந்த பிசாசை துரத்தின் அவர் இந்த பிசாசை துரத்தும் அதிகாரத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறார். நாமும் கூட என்னையும் நிரப்பும் ஆண்டவரே, என்னையும் உடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் ஆண்டவரே, எனக்குள் அவர் வரட்டும், நானும் இந்த பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாக மாறட்டும் என்று கெஞ்சுவோம். கர்த்தர் இன்றைக்கு அப்படி செய்வார். வேதம் சொல்கிறது. ஏசாயா 28:2 என்ற வேத பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா 28:2. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளிவிடுவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? திராணியும் வல்லமையும் உடையவன். பல சமயங்களில் ஒரு புறாவை போல ஆவியானவர் இறங்கி வந்ததினால் ஆண்டவர் மீது அவர் புறாவை போல் தான் இருப்பார் என்று தவறான எண்ணம் கொள்கிறோம். ஏசாயா 59:19 சொல்கிறது, பொல்லாத பிசாசு வெள்ளம் போல வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா! இன்று நம்மை அப்படி மாற்றுவார். இன்றைக்கு வரங்களை நமக்கு கொடுப்பார். இன்றைக்கு நம்மை பிசாசிற்கு ஒரு சவாலாக மாற்றுவார். அவன் நம்மை ஒடுக்கின நாட்கள் போதுமானது. இனி நாம் அவனை ஒடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் நமது மூலமாக அவனை ஒடுக்குவார், தம்முடைய வரங்களை நமக்கு கொடுத்து. ஒரு நாள் இயேசுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். மிக அவசரமாக நான் எங்கோ போக வேண்டியது இருந்தது. அந்த நேரம் பார்த்து அங்கிருந்த சகோதரர்கள் சொன்னார்கள், பிரதர், பஞ்சாப் மாநிலம் ஃபாரிதாபாத் என்ற இடத்திலிருந்து ஒரு தாய் வந்திருக்கிறார். ஒரு இளம் பெண்ணை கூட்டி வந்திருக்கிறார். எப்படியாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். ஐயோ, எனக்கு நேரமே இல்லை என்று சொன்ன. இல்லை, மிக பரிதாபமாக இருக்கிறது, எப்படியாவது நீங்கள் பார்த்தா நல்லது என்று சொன்ன. சரி, வர சொல்லுங்கள் என்று சொன்னேன். அந்த தாய் வந்தார்கள். எங்கே உங்கள் மகள் என்று கேட்டேன். ஐயா, வெளியில் நிற்கிறார், ரூம்குள்ளே வரமாட்டேன் என்று சொல்கிறார். அவளுக்கு யாரோ மந்திரம் செய்து விட்டால் போல் இருக்கிறது. எந்த நேரம் தலையிலே பாம்பு ஓடுகிறது, தேள் ஓடுகிறது, பூரான் ஓடுகிறது என்று புலம்புகிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கள் ஊரில் உள்ள அத்தனை வைத்தியர்களும் அன்போடு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்து விட்டார்கள். அவளுக்கே ஒன்றும் விளங்கவில்லை. நீ கடவுளிடம் போய் முறையிடு என்று சொல்லிவிட்டார்கள். தற்செயலாக உங்கள் பத்திரிகை பார்த்தேன். நான் இத்தனை மைல்கள் உடனே ஒன்றும் யோசிக்காமல் அப்படியே ட்ரெயினில் ஏறி வந்து விட்டேங்க. ஒரு துணி கூட எனக்கு இல்லை. எப்படியாவது என் பிள்ளை சுகமாக வேண்டும். அந்த பெண் வெளியே நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வா என்று எவ்வளவோ கூப்பிட்டார்கள். ஆனால் அவள் சொன்னாள், உள்ளே போக முடியவில்லை. உள்ளே ஒரு இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, பெரிய வெளிச்சம் வீசுகிறது, என்னால் போக முடியவில்லையே என்று 2 கண்களை இறுக மூடிக்கொண்டார். கடைசியாக சகோதரர் அவளை கட்டாயம் வற்புறுத்தி உள்ளே தள்ளிவிட்டார். உள்ளே நுழைந்தாள். தேவனுடைய வல்லமையோடு மீது இறங்கியது. முகம் குப்புற பொத்தென்று விழுந்தாள். நான் அருகில் சென்று அன்பு வார்த்தைகளை பேசி அவளை எழுப்பி உட்கார வைத்தேன். தாகமாக இருக்கிறது என்றாள். ஹார்லிக்ஸை கொடுத்தேன். என் அன்பிற்குரியவர்களே, அதன் பிறகு நான் ஜெபம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிட்டு அந்த வினாடியிலேயே அருமை ரட்சகர் அவளை சுகமாக்கினார். 100க்கு 100% சுகமாக்கினார். அந்த பிசாசுகள் அலறி ஓடினது தான் இன்றைக்கும் அவள் சுகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு வரங்களை கொடுக்க என்று காத்திருக்கிறார். ஒடுக்குகிறவனை ஒடுக்க
அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றோடு உங்களுடைய பிரச்சனைகள் ஒழியும், பிசாசு பிரச்சனைகள் ஒழியும், அந்தகார சக்திகளின் பிரச்சனை ஒழியும், வெள்ளி சூனியங்கள் ஒழியும், மந்திர தந்திரங்கள் ஒழியும். இன்னும் சில வினாடிகளில் அவர் வருவார், உங்களை பெயர் சொல்லி அழைப்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், இந்த பிசாசுகளை, இந்த ஒடுக்குகிற ஆவிகளை அதட்டுவார். ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவருக்கு, 100 வார்த்தை இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. காரணம் என்ன? அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றுதான் உங்களுடைய மந்திர தந்திர பிரச்சனைகளுக்கு கடைசி இரவு. ஹல்லேலூயா. நாளைக்கு நீங்கள் போய் கூப்பிட்டால் அவன் வரமாட்டான். ஐயோ, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. உனக்குள் இயேசுநாதர் ஜீவிக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவன் உனக்குள் வந்திருக்கிறார். நான் வரவே மாட்டேன், உனக்கு எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்வார். ஆரம்பத்திலிருந்து கடைசி லைனில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். அன்பு தம்பி சகாதேவன், அதிகமான பிசாசினால் பாதிக்கப்பட்ட உனக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. மரியம்மை, இயேசு கிறிஸ்து இன்று இரவு உன்னை விடுதலை செய்வார். உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக. எங்கும் அவருடைய பிரசன்னம் இன்று இரவு இருக்கிறது. அடுத்து பாருங்கள், வேறொரு மனிதன் சொல்கிறான், ஐயோ, நான் நோயினால் ஒடுங்கி போகிறேன், நான் ஒடுங்கி போகிறேன். தயவு செய்து ஏசாயா 38:14 வாசிக்க கேட்போமா? ஐயோ, நான் ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேல் போட்டுக்கொள்ளும். மேலே பார்த்து பார்த்து அழுகிறதுனால் என் கண்கள் பூத்து போயின. புலம்பல் 2:11 பக்தன் சொல்கிறான், ஐயோ, நான் அழுகிறதுனால் என் கண்கள் பூத்து போயின. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், இந்த உலகத்திலே பொல்லாத பிசாசு நோய்களை கொடுத்து நம்மை ஒடுக்குகிறார். யோபு 3:18 கொடிய நோய்வாய்ப்பட்ட யோபு சொல்கிறான், ஐயோ, ஒடுக்குகிறவனை நான் இனி பார்க்க மாட்டேன், ஒடுக்கிறவன் இல்லாத நரகத்திற்கு போகிறேன். இன்னும் எரேமியா 21:12 அதிலும் பாருங்கள், அதே காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா 16:4, ஏசாயா 51:13 இந்த 4 வசனங்களும் கூட ஒடுக்குகிறவன் 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 என்றே சொல்கிறார். நோயினால் அவன் நம்மை ஒடுக்குகிறான். யோபு 2:5-6 வசனங்களை பாருங்கள். அங்கே பிசாசு தேவனுக்கு இப்படி சொல்கிறான், கேட்போமா? ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்காரோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் முத்தந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். ஐயோ, அவன் தடுமாறி போனான். அவன் சொன்னான், யோபு 6:9, யோபு 7:15, ஐயோ, தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி என்னை துண்டு துண்டாய் வெட்டி போட்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும். இந்த நோய் என்னால் தாங்க முடியவில்லை. அல்லது யாராவது ஒரு கயிறை எடுத்துக்கொண்டு வந்து என் கழுத்திலே சுருக்கு போட்டு என்னை கொன்று போட்டால் எவ்வளவு நலமாய் இருக்கும். புலம்பி அழுதான். நோய் கொடியது. ஒடுக்குகிற பொல்லாத பிசாசு நோயை போட்டு நம்மை வாட்டி வதைக்கிறார். எனவே தான் தேவாதி தேவன் இறங்கி வந்தார். ஐயோ, என் பிள்ளைகள் எப்படி அழுகிறார்களே என்று. வேதத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 14:14 பாருங்கள், 20:34 பாருங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகி அவர்கள் சுகமடைய வேண்டும் என்று விரும்பினவர்களை சுகமாக்கினார். லூக்கா 4:40 சொல்கிறது, சூரியன் அஸ்தமித்த பொழுது பற்பல நோயினால் வாடினவர்களை அவரிடம் கொண்டு வந்தார். அவர் ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்து அவளை குணமாக்கினார். ஒவ்வொருவர் மீதும். வேதம் சொல்கிறது, எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று. இதோ சூரியன் அஸ்தமித்து விட்டது. மாலை மயங்கும் நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவரும் வந்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து, ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து, ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து அவளை குணமாக்குகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இரக்கம் மனதுருக்கம் தான் நம்மை குணமாக்குகிறது.
பிரசங்கியார் யாராக இருந்தாலும் அதுதான். வேத வசனம் ஒன்றே ஒன்றுதான். அதைத்தான் எல்லாரும் பிரசங்கிக்கிறார். ஆனால் குணமாக்குவதோ அருமை இரட்சகர் இயேசு. மனது உருகி நம்மை குணமாக்குகிறார். சில மாதங்களுக்கு முன்பு ஒரிசா மாநிலத்தில் உள்ள ரூர்கேலா என்ற நகருக்கு கூட்டங்கள் நடத்த சென்றிருந்தோம். அங்கிருந்த கத்தோலிக்க பேராயர் தான் அரும்பாடுபட்டு அந்த கூட்டங்களை நடத்தினார். எவ்வளவோ தடைகள், பிரச்சனைகள், எனினும் லட்சக்கணக்கு மக்களை கூட்டி கொண்டு வந்து இயேசு சேர்த்தார். எங்கும் இடம் போதவில்லை என்ற சூழ்நிலை, ரோடிலெல்லாம் மக்கள் உட்காரத்தக்கதாக வந்து குமிந்தார்கள். அன்று எனக்கும் என் குடும்பத்தினருக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பை கொடுக்க வேண்டும் என்று மலையிலிருந்து இறங்கி வந்த கணக்கற்ற மக்கள் விரும்பினார்கள். அரை மணி நேரம் ஆயிற்று அவருடைய அந்த நீண்ட ஊர்வலம் போவதற்கு. அப்படி நான் பேராயரிடம் கேட்டேன், ஐயா, ஒவ்வொரு தடவையும் பெரிய தலைவர்கள் வரும்பொழுது இப்படி நடக்குமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர், இந்த நாட்டின் பிரதம மந்திரி வந்தால் கூட இந்த வரவேற்பு கொடுக்க மாட்டார்கள். மிகுந்த அன்பினால், பாசத்தினால் எங்க ஐயா வராரு, எங்க ஐயா சென்னையிலிருந்து வருகிறார் என்று மக்கள் அவரோடு வந்து இந்த நடனமாடி இப்படி உங்களை பரவசப்படுத்துகிறார் என்று அவர் வேண்டி சொன்னார். அப்பொழுது கூடவே ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். 1875 ஆண்டு பிரிட்டிஷார் நமது நாட்டை அரசாண்டு கொண்டு வந்த சமயத்தில் இந்த மக்கள் எவ்வளவோ இன்னல்களுக்கு உட்பட்டிருந்தார்களாம். அப்பொழுது அவர் மத்தியிலே பிர்சா முண்டா என்ற ஒரு இளைஞர், 16 வயது நிரம்பிய இளவின் உள்ளத்தில் தன் ஜனங்களை பற்றிய பெரிய பாரம் உண்டாயிற்றார். அவளுக்காக போய் அரசாங்கத்தினிடம் பேசுவானா, அவளுக்காக போய் கெஞ்சுவானா, பல காரியங்களை செய்வானா. ஒரு இணையற்ற அன்பு, மனதுருக்கம் அவன் உள்ளத்தை நிறைத்திருந்ததாம் தன் ஜனங்களுக்காக. ஒரு தடவை கிராமமாக அந்த மலையிலே வாழ்ந்து வந்த அந்த மக்கள் மத்தியிலே கொடிய அம்மை நோய் வந்து அவளை தாக்கியது. நூற்றுக்கணக்கில் ஒரே நேரத்தில் அம்மை நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு மனம் கசந்து அழுதார்களா. இவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவன் உள்ளத்தில் இருந்தது ஒன்றே ஒன்று, அன்பு. ஆகவே எந்த கிராமத்தில் அம்மை இருக்கு என்று கேள்விப்பட்டான், அங்கே ஒரே ஓட்டமாக ஓடினான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், சரித்திரம் சொல்லுகிறது, அவன் அந்த கிராமத்துக்குள் நுழைந்த உடன் அத்தனை அம்மை நோய்களும் மறைந்து விட்டன. அடுத்த கிராமத்துக்கு போவான், அங்கிருந்து மறைந்தது. கிராமமாய் செல்ல 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 அம்மை நோய் அவன் கொண்டதாக பறந்தது. மக்கள் வியந்தார்கள். ஒன்றே ஒன்று, மனதுருக்கம். அதே மனதுருக்கத்தில் தான் அருமை இரட்சகரும் அன்று உலாவினார். ஒடுக்கப்படுவதை கண்டு மனம் கசந்து அவரும் அழுதார். வேதம் சொல்லுகிறது, மார்க் 1:40-42 வரை உள்ள வசனங்கள், குஷ்ரோகி ஒருவன் ஓடி வந்தான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று ஒரு வினாடி கூட அவர் யோசிக்கவில்லை. அவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். தன் கைகளை நீட்டி அவனை தொட்டார். உடனே குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கிய. பிர்சா முண்டாவை அந்த மக்கள் அவன் பகவான் என்று தான் சொன்னார். பகவான் பிர்சா முண்டா 25 வயது வரை தான் அவர் வாழ்ந்தார், இறந்து போனார். அப்பொழுது இருந்த அரசாங்கம் அவரை கொன்று போட்டது. அவருடைய கீர்த்தியை கண்டு பொறாமைனார். அதே போல நம்முடைய அருமை இரட்சகர் 30வது வயதில் பரிதாபமாக மாண்டு போனார். சிலுவையில் பரிதாபமாய் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பரலோகத்தில் நம்முடைய நோய்களை கண்டு அழுத அவர் பூமியில் இறங்கி வந்து நேரில் அழுதார். மனம் கசந்து அழுதார், மனதுருகி அழுதார். எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்தான் இன்றைக்கு நம்மை குணமாக்குகிறவர். அவருடைய மனதுருக்கம் தான் உங்களை குணமாக்கப் போகிறது. ஒருவராவது
தைரியத்தை இழந்து விடாதீர்கள். ஒருவராவது இழந்து விடாதீர்கள். இந்த நோய் சரியாகும், அது சரியாகாது, இது சரியாகும், அது சரியாகாது என்று தயவு செய்து எண்ணிக்கொள்ளாது. மனதுருக்கு என்னுடைய 20வது வயதில் இயேசுக்கு என் உள்ளத்தை கொடுத்தேன். தற்கொலை செய்து கொள்ள நின்று கொண்டிருந்த பொழுது ரயில் முன்னால் தாவ வேண்டும் என்று இருந்த எனக்கு அருமை ரட்சகரை பற்றி என் சித்தப்பா சொன்ன பொழுது உள்ளத்தை கொடுத்தேன். அவரை பார்க்க எனக்கு ஒரு விருப்பம் தோன்றியது. 7 வருஷம் விடாமல் ஜெபித்தேன். 27வது வயதில் இயேசு தோன்றினார். என் பெற்றோரோடு மற்றவரோடு இரவு ஜெபம் செய்யும் பொழுதுதான் தோன்றினார். எல்லார் எதிரையும் தோன்றினார். இந்த இடம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தது. 3 மணி நேரம் அவரை முகமுகமாய் தரிசித்தேன். அவருடைய முகம் அன்பு நிறைந்த ஒரு முகம். அதிலிருந்த பாசத்தை விவரிக்கவே முடியாது. அவரை பார்த்து நான் சிரித்தேன், சிரித்து கொண்டே இருந்தேன். இறுதியில் 3 மணி நேரம் ஆயிற்று. என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருந்தவர்கள் ஜெபித்தால், ஆண்டவரே எத்தனையோ மணி நேரம் ஆயிற்று, நாளை காலையில் அவன் வேலைக்கு வேறு போக வேண்டும், தயவு செய்து உடைய பிரசன்னத்தை நீக்கிக் கொள்ளும் என்று ஜெபித்தார். அவர் என் அருகே வந்தார். ஒரு காரியத்தை சொன்னார். என் அன்பு மகனே, இந்த உலகம் என் அன்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது, ஆனால் என் அன்பையும் மனதுருக்கத்தையும் அது பார்க்கவில்லை. எனவே எனக்குள் இருக்கும், இந்த உலகில் நான் இருக்கும்பொழுது எனக்குள் இருந்த அந்த அன்பை, அந்த மனதுருக்கத்தின் உள்ளத்திலே ஊற்றுகிறேன். எப்பொழுதெல்லாம் மனதுருகி நீ மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ விரும்புவதையெல்லாம் செய்வேன். அன்பு அதுதான் இன்று என்னை தைரியப்படுத்துகிறது. அதுதான் உடைய காலில் விழுந்து பல நாட்கள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என்னோடு வாரும், உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவர்களுக்காக நான் சாகவில்லை, நீதான் உயிரை கொடுத்தி ஒவ்வொருடைய நோயும் குணமாகும், ஒவ்வொருடைய பாவக்கட்டையும் அறுத்தெறி, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்திடும் என்று கெஞ்சுபடி அந்த மனது உருக்கம் தான் என்னை தோன்றுகிறது. ஒரு நாள் சென்னையில் உள்ள ஒரு ஆலயத்திற்கு போனேன். முடிந்த பிறகு சிலர் ஜெபத்திற்காக காத்திருந்தார். எங்கு போனாலும் என்னை பிடித்துக் கொள்வார். ரயிலோ ட்ரெயினோ எங்கு போனாலும் சரி, பிளேனோ எங்கு போனாலும் சரி. என் நண்பர் பிரபாகர் டேவிட் என்று ஒருவர் உண்டு. அவர் மற்றொரு நண்பரை அழைத்து வந்தார். அவர் சொன்னார், அண்ணே இவர் பெரிய அதிகாரி, திடீர்னு 2 கண்ணும் தெரியாமல் போயிடுச்சுன்னு. அவரை நான் உற்று பார்த்தேன். ஐயோ, இவர் நன்றாய் தெரியுமே. என் உள்ளம் உடைந்தது. நான் சொன்னேன், தம்பி இவருக்காக தனிமையாக ஜெபிக்கிறேன். அவருக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்தேன். இயேசு சுவாமி, கண்ணில்லாமல் இவர் என்ன செய்ய போகிறார்? மனம் இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் அன்பின் உள்ளத்தில் பாய்ந்து ஜெபம் பண்ணி முடித்தவுடன் பாருங்கள், ஒரு விசுவாசம் எனக்குள் வந்தது. அது எல்லா நேரமும் இல்லாத இருக்காது. விசுவாசம் என்பது கிறிஸ்து கொடுக்கும் ஒரு ஈவு. அந்த நேரம் வரும், அவ்வளவுதான். இட் கேன் நெவர் பி ஸ்டோர்ட் அப். நேற்று அற்புதம் செய்தார், இன்றைக்கு செய்வார், அப்படி அல்ல. அந்த நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், பிரதர் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், தயவுசெய்து இந்த நியூஸ் பேப்பரை வாசித்து பாருங்கள். வாசித்தார். ஐயோ, அந்த பெருசாக எழுதலாம் தெரியுது பிரதர் என்று சொன்னார். இன்னும் கொஞ்சம் வாசிங்க. அடுத்ததை வாசித்தார். இன்னும் வாசிங்க. அடுத்ததை வாசித்தார். இன்னும் கொஞ்சம் வாசிங்க. சின்ன இடத்தையும் வாசித்தார். ஒரே சந்தோஷம், ஒரே செகண்ட். அன்பு, அதே அன்பு தான் இப்பொழுது உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அருமை ரட்சகருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்க. ஒவ்வொருவரையும் குணமாக்குவார். ஒவ்வொரு மீதும் தன் கைகளை வைத்து ஒவ்வொருவரையும் குணமாக்குவார். நாம் சேர்ந்து இந்த பழைய பல்லவியை பாடுவோமா? சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், யாராயிருந்தால் பேதங்களில் கிருபையாய் அன்பை
அழித்திடவே யாராயிருந்தால் பேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அழித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்தார். அன்பினால், மனதுருக்கத்தினால். நீங்கள் விதிவிலக்கா? இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் இதயத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் விதிவிலக்கல்ல, நான் விதிவிலக்கல்ல. இயேசு என்னை கைவிட மாட்டார். அவர் கடவுள், சர்வ வல்ல தேவன், என்னை உண்டாக்கினவர். என் உடல் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும், என் இருதயம் அவருக்கு தெரியும், என் நுரையீரல் அவருக்கு தெரியும், என் கண் எப்படி இருக்கு என்று அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. என்னை அவர் இன்று இரவு தொடுவார், இன்று இரவு என்னை குணமாக்குவார். தைரியமாக நாம் கேட்போம், இயேசு சுவாமி, என் மீது உடைய கைகளை வைக்காமல் போகவே கூடாது. செய்வார் பெரியமானவரே, செய்வார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அருமை இரட்சகர் நிச்சயமாக உங்களை தொடுவார். அவர்தான் உங்களை குணமாக்குகிறார். ஏதோ பெரிய அற்புதம் என்று நாம் நினைத்துவிட வேண்டாம். இதற்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் விசுவாசம் எனக்கு வேண்டும் என்று தயவு செய்து எண்ணாதீங்க. இல்லை இல்லை, எங்கள் அப்பா எனக்கு நேரத்தில் வருவார். அவர் என்னை போல பாடுபட்டவர். சிலுவையில் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு, ஏன் இத்தனை பலவீனங்கள் நோய்களின் மேல் வர வேண்டும் என்று புலம்பினவர். அவர்தான் எங்கள் அப்பா, அவர்தான் என் தகப்பன். எபேசியர் 4:6 சொல்கிற நம் அனைவருக்கும் ஒரே தேவன், ஒரே பிதா. இன்று தமக்கு மைதானத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பன். ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவரையும் கைவிட மாட்டார், ஒருவரையும் தொடாமல் அனுப்பவே மாட்டார். நிச்சயமாக அவர் இதை செய்வது உறுதி. மூன்றாவது பாருங்கள், சங்கீதம் 107:17 வாசிக்க கேள். சங்கீதம் 107:17. நிர்மூடர் தங்கள் பாத மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார். தங்கள் பாதக மார்க்கத்தால், தங்கள் அக்கிரமத்தால். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமை இரட்சகர் இப்படி ஒடுங்கி போகிற மக்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அக்கிரமம், பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் ஒடுங்கி போகிறான், தடிமாறி போகிறான். வேதம் சொல்கிறது, புலம்பல் 3:39 தண்டனை அவன் மேல் வருகிறது. இன்னும் 21:12 பாருங்கள், அங்கேயும் ஒரு தவிப்பு அவனை வாட்டி வதைக்கிறது. சங்கீதம் 107:17 சொல்லுகிறது, நோய் வருகிறது, பலவிதமான தொல்லைகள், பலவிதமான பாடுகள். இதனால் நாம் ஒடுங்கி போகிறோம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் இப்படி அக்கிரமத்திலையும் பாவத்தையும் செய்து மாட்டிக்கொண்டேனே என்ற ஒரு தவிப்பு. வெளியில் நம்ம எல்லாரும் நல்லவர்கள் என்று சொல்லலாம், நம்முடைய உள்ளமோ நம்மை குற்றம் சாட்டுகிறது. தினகரன், நீ நல்லவன் அல்ல. 1 யோவான் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய உள்ளமே நம்மை குற்றம் சாட்டுகிறது. ஐயோ, என் பாவம் எனக்கு தீர வேண்டும். அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு கதை, உண்மை சரிதை இது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் 10 ஆண்டுகளாக
மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவன் சிறைச்சாலையில் இருந்தான். அவனுக்காக மாறி மாறி அநேக வக்கீல்கள் போராடினார். எப்படி அவன் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று. 10 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் அவன் ஜட்ஜுக்கு ஒரு கடிதம் எழுதினான். நீதிபதி அவர்களே, தயவு செய்து என்னை தூக்கில் போட்டு விடுங்கள். 10 வருஷம் நான் காத்திருந்தது போதும். வக்கீல்மார்கள் ஓடினார்கள். என்ன பைத்தியக்காரன் போல கடிதம் எழுதியிருக்கிறாய், உன் உயிரை காப்பாற்ற நாங்கள் எவ்வளவு பாடுபடுகிறோம். அப்பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் செய்த குற்றம் உண்மை. தன்னம் தனியாய் உட்கார்ந்திருந்த ஒரு நகை கடைக்குள் இருந்த அதிபரிடம் உள்ளே நுழைந்தேன். என் துப்பாக்கி எடுத்து அவரை நேரில் சுட்டேன். ரத்தம் வீறிட்டு பாய்ந்தது. மயங்கி விழுந்தார். எல்லா நகைகளையும் நான் சூறையாடினது உண்மை. அதை தூக்கி கொண்டு வெளியே வரும்பொழுது நான் ஒரு குரலை கேட்டேன். ப்ளீஸ் somebody lift me up. ப்ளீஸ் somebody help me. யாருன்னு எட்டி பார்த்தேன். அந்த நகைக்கடை அதிபர். சுட்ட பிறகு அவர் நடக்க முயன்றார். தன்னுடைய ரத்தத்திலேயே வழிக்கு விழுந்து தன்னுடைய ரத்தத்திலேயே கிடந்தார். கண்களை மூடி பரிதாபமாய் கூச்சல், ப்ளீஸ் somebody help me. ஐயோ, யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள், யாராவது உதவி செய்யுங்கள், யாராவது உதவி செய்யுங்கள். என் இருதயத்தை கல்லாக்கி கொண்டேன். ஓடி வந்து விட்டேன். ஆனால் ஐயா, 10 வருடங்கள் இரவும் பகலும் அந்த குரல் என்னை வாட்டுகிறது. அந்த குரல் என்னை வாட்டுகிறது. somebody help me. யாராவது உதவி செய்யுங்கள். எனக்கு தூங்க முடியவில்லை, சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, மன நிம்மதி இல்லை. நிர்மூடர் தங்கள் அக்கிரமங்களினால், தங்கள் பாவங்களினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார். தண்டனையினால் ஒடுங்கி போகிறார். அக்கிரமத்தினால் ஒடுங்கி போகிறார். நிம்மதியின்றி ஒடுங்கி போகிறார். என் அன்பிற்குரியவர்களே, ஆகவே இயேசு, தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது, நமக்காக அவர் பாவமானார். 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தம்மேல் போட்டுக்கொண்டார், சிலுவையில் சுமந்தார். என்மேல் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் வரட்டும், நான் பாவமாக மாறட்டும், அவர்கள் நீதிமான்களாய் மாறட்டும், அவர்கள் விடுதலை பெறட்டும், பரிசுத்தம் பெறட்டும், அவர்கள் இன்பமாய் வாழட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒடுக்குகிறவன் நம்மை நேரடியாக பிசாசு என்ற ரூபத்தில் மந்திர தந்திரங்கள் மூலம், அசுத்தாவின் மூலம் வந்து ஒடுக்குகிறான். நோயின் வடிவில் வந்து ஒடுக்குகிறான். இன்னும் அக்கிரமங்களினால், கெட்ட பழக்க வழக்கங்களினால் நம் வாடி தவிக்கும்படி நம்மை ஒடுக்குகிறார். ஆனால் அருமை இரட்சகரோ, தேவாதி தேவனோ இயேசு என்ற பெயரில் இறங்கினார். ஒவ்வொருவருக்காக, நாம் யாராக இருந்தாலும் சரி, படித்தவர்களோ படிக்காதவர்களோ, ஐஸ்வர்யம் உள்ளவர்களோ ஏழைகளோ, அல்லது கடன் பட்டவர்களோ, அல்லது சாதி சமய எந்த வேறுபாடுமின்றி நம் அனைவருக்காகவும் நம்மை படைத்த அந்த இறைவன் இயேசு என்ற பெயரில் இறங்கினார். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர் என்று பொருளாம். நம்மை ரட்சிக்க ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது. ஐயா, ஒடுக்கிறவங்களை வாட்டி வதைக்கிறார், அல்லது பாவங்களை வாட்டி வதைக்கிறார், நோய்கள் எங்களை வாட்டி வதைக்கின்றன. எங்களுக்கு விடுதலையே இல்லை, ஒரு ஆறுதலும் இல்லை. குடும்பமாக நாங்கள் தற்கொலை செய்து மடிவதை விட ஒரு வழியே இல்லை என்று புலம்புகிற பலர் இங்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட 2 குடும்பங்களுக்காக இப்போ நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லது உங்கள் கண்ணெதிரே அப்படிப்பட்ட 2 குடும்பங்களுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க விரும்புகிறேன். யாராவது 2 குடும்பத்தினர் தயவு செய்து மேடைக்கு வருவீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் கேட்கட்டும், உங்களுக்காக பரிதபித்து ஆண்டவரிடம் மன்றாடட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் இங்கே ஆண்டவர் விளாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஏனோக்கோடு சஞ்சரித்த தேவன், நோவாவோடு சஞ்சரித்த தேவன், அதே தேவன் தான்
அவர்தான் நமது மத்தியில் இன்று உலாவிக் கொண்டு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க, நம் கண்ணீரை துடைக்க. ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள். எபிரேயர் 2:9 சொல்லுகிறது, அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். ஒவ்வொருவருக்காக 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 ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கும் அவர் நம் அனைவருக்காகவும் நம் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். நாம் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். அதுவே அவருடைய விருப்பம். சற்று அவரை நோக்கி பார்ப்போம். சற்று எல்லாரும் நோக்கி, ஒருவராவது இந்த ஆசீர்வாதம் பெறாமல் போக முடியாது. நீங்கள் விரும்பினாலும் போக முடியாது. ஹல்லேலூயா! நீங்கள் விரும்பினாலும் போக முடியாது. அதை கொடுத்து அனுப்பவே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் சுகமாக்குவதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் இயேசு விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் என்ன நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு முற்றிலுமாக உங்களை விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து பாருங்கள், கால்களை அசைத்து பாருங்கள். நிற்க முடியாத நோய்கள், வலிகள் என்ற இடத்தை சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாய்களை திறப்போம், இருதயத்தை திறப்போம். நம்முடைய நோய்களை குணமாக்கினவர், அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து பரிசுத்தாவினால் நிரப்பினவர், அசுத்தாவிகளை துரத்தினவர் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அன்பு மகள் ஜாஸ்மின், இயேசு உன்னை தொடுவதை நான் பார்க்கிறேன். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா! அங்கங்கே இயேசு உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு வல்லமை உண்டு. ஒரே நேரத்தில் 1 கோடிக்கணக்கான மக்கள் முன்பிலும் தோன்ற முடியும். உங்கள் மீது அன்புள்ளவராய் தோன்றிக் கொண்டிருக்கிறார். வாயை திறந்து கேளுங்கள், என்ன வேண்டுமோ அவரிடம் கேளுங்கள். இப்படி அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. குடும்பமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் உள்ளத்தில் ஆழ்ந்து நன்றி செலுத்துவோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா!